ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங். பார்த்தீங்க அப்படின்னா திங்கட்கிழமை காலையில் 7 மணிக்கு தான் கிச்சனுக்கே வந்தேன். நல்லா தூங்கியாச்சு. 5:30க்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு திருப்பி அஸ்விதா சூசரிக்கு தலை பின்னி ரிப்பன் வச்சு கட்டி விட்டு திருப்பி மறுபடியும் 5:30லேருந்து ஒரு 7 மணி 6:45 வரைக்கும் நல்லா தூங்கி எந்திரிச்சு அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. ஒரு தைரியம், இட்லி மாவு இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இட்லி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இட்லி செஞ்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு தட்டு இட்லி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பால் கொண்டு கொடுத்துருந்தாங்க. அதை எடுத்து வாட்டர் கேனில் ஊற்றிட்டு அப்பத்தாக்கு போகும்போது எடுத்துக்குவேன். ஃப்ரிட்ஜில் இப்போ போட போகிறேன். கொஞ்சம் பால் நைட்டு காய்ச்சினது இருந்துச்சு. அதை சூடு பண்ணிவிட்டு நானும் அஸ்விதாவும் குடித்தோம். சுபஸ்ரீ கேட்டால் அவளுக்கு காய்ச்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இட்லிக்கு குருமா தான் செய்ய போகிறேன். சிக்கன் இருக்குது, நேற்று வாங்கினது கொஞ்சம். அந்த சிக்கன் ஃப்ரீசரில் போட்டிருந்தேன். அதை எடுத்து வச்சுட்டேன் 5:30க்கு வெளியில். அந்த ஐஸ் போனதுக்கப்புறம் நம்ம செஞ்சுக்கலாம், சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வாத்து நம்ம வீட்டில் முட்டை விட்டுருக்கு. ஃபஸ்ட் டைம் நான் வாத்து முட்டை இப்போ தான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் பால் காஞ்சதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஒரு டம்ளர் நான் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அஸ்விதாவுக்கு வச்சுருந்தேன். கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணிக்கிறேன் சிக்கன் குருமாவுக்கு. சிக்கன் குருமா இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி சைட் பை வெந்துருச்சு. அதை எடுத்து கொட்டி விட்டுட்டு நெக்ஸ்ட் 2வது தட்டு ஊற்றினேன். கிட்டத்தட்ட ஒரு 3 தட்டு இட்லி மட்டும் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். காலையில் சாப்பிட்றதுக்கு, மதியானம் லஞ்சுக்கு உங்களுக்கு, அது போக அப்பத்தாவுக்கும் வேறு கொண்டு போகணும் அப்படிங்கிறனால 3 தட்டு இட்லி செஞ்சுருந்தேன். இட்லி நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்துருந்துச்சு. அப்போ 2வது தட்டு ஊற்றி வச்சுட்டு நெக்ஸ்ட் குருமாவுக்கு நம்ம தேங்காய்லாம் வதக்கிட்டு அரைக்கணும். அதுக்காண்டி ஒரு ஃப்ரை பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 3 வரமிளகா நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் கொத்தமல்லி சேர்த்து அதுக்கப்புறம் கசகசா நான் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துக்கலாம். லைட்டாக வறுத்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு தோலோடே நான் சேர்த்து அதையும் இதோட வறுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் நறுக்கிட்டு நான் அதில் சேர்த்துருக்கேன். ஒரு மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக வேர்க்கடலை இதில் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா முந்திரி சேர்த்து அதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஆற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ் கல்பாசி முக்கியமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்க விடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 தக்காளி கிட்டே நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இட்லி ஃபஸ்ட்டு தட்டு ஊற்றிட்டு 2வது தட்டும் ஊற்றி இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் நான் போட்டு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். நான் மறந்துட்டேன். அதனால் அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சிக்கன் நல்லா ஐஸ்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ சிக்கன் நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் நான் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் நான் சிக்கன் மசாலா இருந்துச்சு. அது சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா சேருங்க. இல்லாட்டி லைட்டாக வர மிளகாய் தூள் மட்டும் சேர்த்தா போதும். கொத்தமல்லி தூள் அதாவது மல்லித்தூள் சேர்க்க தேவையில்லை. நம்ம மல்லி போட்டு அரைச்சிருக்கிறதுனால. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் தண்ணி வேணுங்கிற அளவுக்கு நம்ம குருமா எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி இதில் சேர்த்து நம்ம சிக்கனை நல்லா வேக விடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் எல்லாமே, அதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நேற்று சரியான மழை, செம்ம மழை, செம்ம காற்று. அதனால நல்லா தூங்கியாச்சு. எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. ஒருவேளை கரண்ட் இது போயிடுச்சு அப்படின்னா சிக்கல் அப்படின்ட்டு டக்குன்னு அப்புறம் தேங்காய்லாம் அரைச்சிட்டேன். அரைச்சு அதை பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் வெந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ குருமாவில் தேங்காய் அரைச்சதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரையும் கழுவி ஊற்றி இதில் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு. இப்போ சிக்கன் எல்லாமே வெந்துருச்சு. சிக்கன் குருமா ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக புதினா மட்டும் தூவிட்டு நான் இறக்கிட்டேன். காலையில் டிஃபனுக்கு இட்லி, சிக்கன் குருமா வச்சு பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மதியானம் லஞ்சுக்கும் இதான் பேக் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்பத்தாவுக்கும் இதான் பேக் பண்ணிவிட்டு பால், சிக்கன் குருமா, இட்லி, அதுக்கப்புறம் நேற்று சந்தைக்கு போனேன். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருந்தேன். ஆப்பிளு, ஆரஞ்சு,
சீத்தாப்பழம் இதெல்லாம் வந்து அபத்தாக்க வச்சுட்டு எடுத்துகிட்டு போயாச்சு. பிள்ளைங்கள கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா, வீடு ஃபுல்லாகவே வந்துட்டு குப்பை மாரி தான் இருந்துச்சு. அத ஃபுல்லா கிளியர் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு மேல நான் வந்துட்டு சமைக்க ஆரம்பிச்சேன். பிள்ளைங்கள கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்தோனே நேரா சர்ச்சுக்கு போய் ஒரு 1/4 மணி நேரம் பாட்டு பாடி ப்ரேயர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து, அதுக்கப்புறம் தான் நான் வந்து குக்கிங் வந்து எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்ப. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பாசிப்பருப்பு, கொஞ்சம் துவரம் பருப்பு இது 2யும் வந்து எடுத்து கழுவிட்டு, அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் வந்துட்டு வேக வச்சுக்கிறேன். முருங்கைக்கீரை சூப்பு வந்து வைக்க போறேன். அப்பத்தா வீட்லேருந்து முருங்கைக்கீரை வந்து கொண்டு வந்தேன். அதுதான் வந்து இன்னைக்கு சூப்பு வந்து வைக்க போறேன். அவங்க கேட்டாங்க. பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் முருங்கைக்கீரை சூப்பு. அப்பத்தா அடிக்கடி சொல்லுவாங்க, "முருங்கைக்கீரை சூப்பு வச்சு பிள்ளைங்களுக்கு வந்து குடு. இந்த மாரி பிராய்லர் சிக்கன் வந்து குடுக்காத. நான்வெஜ் எதுவுமே குடுக்கலாட்டியும் பரவால்ல. அந்த முருங்கைக்கீரை சூப்பு மட்டும் குடு. அவ்ளோ உடம்புக்கு நல்லது." அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவாங்க. பிள்ளைங்களும் வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. நானுமே வந்துட்டு முருங்கைக்கீரை அதிகமா எடுத்துக்குவேன். நம்ம வீட்டு முருங்கை மரத்த வந்துட்டு இப்ப வெட்டியாச்சு சண்டே. அதிக பூச்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு அரிப்பூச்சியெல்லாம் வர மாதிரி இருந்தனால வெட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சாதம் வந்து வெந்துருச்சு. சைட் பை வந்துட்டு முருங்கைக்கீரை எல்லாமே கிளியர் பண்ணிட்டு, இவ்வளது வேண்டாம் சூப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில வந்து போட போறேன். பாதி ஃப்ரிட்ஜில போட்டுட்டு, நேத்து வாங்குன தக்காளி வேற இருந்துச்சு. அதையும் எடுத்து ஃப்ரிட்ஜில போட்டுட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரைய கழுவிட்டு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு வெந்துருச்சு இல்லையா? அதோட வந்து இந்த முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி, நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்து 4, 5 பல் பூண்டு இதில வந்து இடிச்சு போட்டு சேர்த்து, உப்பு சேர்க்காம தண்ணி ஊத்தி நல்லா வந்து வேக விடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டா வந்துட்டு நம்ம இறக்க போகையில உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜீரகத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். நீங்க வேணும்னா முழு ஜீரகம் கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்துட்டு சூப்புக்கு வந்துட்டு தாளிப்பு எதுவுமே நான் வந்துட்டு குடுக்கல. இப்படிதான் வந்துட்டு நான் வந்துட்டு திடீர்னு ஒரு இன்ஸ்டன்ட் சூப்பு, முருங்கைக்கீரை சூப்பு இப்படி தான் வந்து செய்வேன். டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் நல்ல டேஸ்ட்டா வேணும் அப்படின்னா, நம்ம மிளகாய்த்தூள், மல்லித்தூள் கூட நம்ம இந்த முருங்கைக்கீரையில வந்து சூப்புக்கு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாவக்காய் வந்துட்டு ஃப்ரை பண்ண போறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாவக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு, இதில மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு வந்து சேர்த்துட்டு, கொஞ்சமா சோம்புத்தூள் வந்து சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் வந்துட்டு அப்படியே ஊற விட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் சின்ன வெங்காயம் வந்து நேத்து உரிச்சு வச்சுருந்தேன் ஆல்ரெடி முன்கூட்டியே. அது வந்து இருந்துச்சு. அத வந்துட்டு இப்ப ஒரு ஃப்ரை பேன் வச்சுட்டு, சின்ன வெங்காயம் வந்து குட்டி குட்டியா நறுக்கி சேர்த்துட்டு, கொஞ்சம் கருவேப்பில வந்து சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாவக்காய் மசாலா போட்டு வச்சுருக்கோம் இல்லையா? அத வந்து இதில வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சமா தண்ணி வந்து தொளிச்சு இத வந்துட்டு வேக விடலாம். வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்டா வந்துட்டு அதில பூண்டு மட்டும் தட்டி போட்டு, கொஞ்சம் உப்பு போட்டு, நம்ம நல்லா வந்து அந்த தண்ணியெல்லாம் வத்துனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா, சூப்பரான பாவக்காய் வறுவல் வந்துட்டு ரெடி. கல்யாணம் பண்ண புதுசுல நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு வீட்ல இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, மாமியார் இல்லாதப்ப மாமியாரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லாட்டி ரிலேட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 அல்லக்கை வருங்க. பார்த்தீங்க அப்படின்னா, மாமியார பத்தி எதையாவது ஒண்ணு சொல்ல வேண்டியது. நம்ம வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறதுமில்ல. நம்மளும் வந்துட்டு எதையாவது சொல்லுவோம். அதுலேருந்து 2 வார்த்தைய புடிச்சுக்கிட்டு போயி, மாமியார்ட்ட போய் இல்லாதும் பொல்லாதையும் வந்து சொல்லி வச்சு, இதனாலே வந்துட்டு குடும்பத்தில வந்துட்டு பிரச்சனை வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுறது இப்படிதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மாமியாருக்கு நம்மள வந்து பிடிக்காது. நம்மளும் வந்துட்டு என்னடா இது இப்படிலாம் நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளும் அவங்க மேல வெறுப்ப வந்து காட்டி, கடைசியில குடும்பத்தில வந்துட்டு கும்மி அடிச்சுட்டு போயிருங்க. இப்படிலாம் வந்துட்டு நடக்குது. இப்படிப்பட்ட பீப்பிள்லாம் இருக்காங்க. அதனால பார்த்து எச்சரிக்கையா இருங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.